வணக்கம் சகோதர சகோதரிகளே. இப்போ ஆடி மாதம் பிறக்க போகுது. அம்பாளுக்கு மாரியம்மனுக்கு கூழ் படைப்பாங்க எல்லாரும் வச்சு. மெட்ராஸில் கண்டிப்பாக ஆடி மாதம் எல்லாரும் அம்பாளுக்கு கூழ் வச்சு படைப்பாங்க. அந்த கூழ் எப்படி செய்யறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் இப்போ பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இந்த அரிக்காப்படியால் 2 அரிக்காப்படி கேழ்வரகு மாவை கலந்து போட்டு வச்சுருக்கிறேன். 1/2 அரிக்காப்படி கம்பு எடுத்து கிண்ணத்தில் கொட்டி வச்சுருக்கேன். கம்பு எப்பயுமே நான் வாஷ் பண்ணி காய வச்சு வாங்கிட்டு வந்ததும் வாஷ் பண்ணி காய வச்சு வெயிலில் எடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா அதில் தூசு அந்த இதெல்லாம் தும்பெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து அது மாதிரி நீங்கள் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை அப்போ வாங்கிட்டு வந்ததாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா மரத்தில் போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அதுக்கு வேண்டிய தண்ணியை ஊற்றி இப்போ கரைச்சி வச்சிடலாம் மாவை. இந்த கம்பை ஊற போட்டுடலாம். தண்ணி ஊற்றி ஊற போட்டுடலாம். காலையிலே சாயந்தரம் மாவு கூழ் கரைக்கிறதா இருந்தால் காலையிலே ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி கரைச்சி மூடி போட்டு வச்சிடணும். மாவு நல்லா அப்போ தான் புளிச்சு வரும். இந்த கம்பை நல்லா ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு ஈர அரிசி மாதிரி நிழலில் உணர்த்தி அரைக்கணும். அரைச்சி இந்த மாவோட கலந்து வச்சிட வேண்டியது தான். ஈவினிங் 6 மணிக்கா கூழ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 2 மணி நேரம் கம்பு ஊற வச்சல அதை எடுத்து துணியில் நல்லா ஆற வச்சு வச்சுருந்தேன். நல்லா தண்ணிலாம் போக இப்போ எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைக்க போகிறேன். அரைச்சி அந்த மாவுலேயே கரைச்சி வச்சிட போகிறேன். கேழ்வரகு கம்பை இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கேழ்வரகு ரொம்ப சூடு, அதுதான் கம்பை அதோட கலந்து போட்டு குடித்தா உடம்புக்கு நல்லது. கம்பு குளிர்ச்சி, நார் சத்து அதிகமாக இருக்கும், குளிர்ச்சி. அதனால தான் எப்பயும் கூழாக்கும்போது கம்பு சேர்த்து போட்டு செஞ்சோம்னா உடம்புக்கு நல்லது. இப்போ போட்டு அதை கரைச்சி வச்சிட போகிறேன். அது கூடவே ரொம்ப அரைக்கும் போது ரொம்ப பவுடர் மாதிரி அரைக்காதீங்க, நொரன்னு அரைங்க. கொஞ்சம் எல்லாம் ஒரு குருணையாக அரைங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கூழ் இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த பாருங்கள், மாவு புளிக்க வச்சுதான் நல்லா புளிச்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். மாவு நல்லா புளிச்சு வந்தால் தான் கூழ் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவுக்கேற்ற தண்ணி குக்கரில் கொதிக்க வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், குக்கரில் கொதிக்க வச்சுருக்கேன். இந்த கிளாஸால் இந்த அரிக்காப்படியால் தான் ஊற வச்ச மாவு 2 அரிக்காப்படி போட்டேன். அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி 2.25, ஒரு அரிக்காப்படிக்கு 2.25, 2க்கு 4.5 தண்ணி ஊற்றி இப்போ கொதிக்கிற அடிய கனமான பாத்திரத்தில் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கொதிக்குது பாருங்க. இதுல ஒரு சில பேர் அரிசியோட குருணை அரிசியை உடைச்சி மிக்சியில் உடைச்சி நொய் போட்டு இதில் வேக வச்சு அதுக்கப்புறம் இது வெந்ததுக்கப்புறம் இந்த கூழ் வச்சு இந்த மாவை கரைச்சி ஊற்றி செய்வாங்க. நான் கம்பே இதில் போட்டிருக்கிறதுனால இந்த அரிசி குருணை போடலை. இல்லை பூஜைக்கு படைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி அரிசி குருணை போட்டு இங்கே ஆடி மாதத்தில் செய்கிறவங்க இந்த மாதிரி செய்வாங்க. நான் இப்போ அந்த அரிசி குருணை போடலை. செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி அரிசி குருணையை இதுலேயே போட்டு கலக்கி ஒரு 5 நிமிஷம் வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை ஊற்றி கரைக்கணும். நான் இப்போ இந்த அரிசி குருணை போடலை. இப்போ மாவை ஊற்றி கரைக்கலாம். வாங்க பார்க்கலாம். இது மாதிரி தண்ணி நல்லா கொதிக்குது. இங்கே பாருங்க, இந்த மாவை இதில் ஊற்றி இப்படி தொழ வேண்டியது தான். எந்த டம்ளரால் அளக்குறீங்களோ அதில் 2.25 தண்ணி வச்சுக்கோங்க. 1க்கு 2.25, 2 வச்சா 4.5 அது மாதிரி வச்சுக்கோங்க. எந்த பொருளால் அளக்குறீங்களோ அதால். இந்த கூழை கைவிடாமல் கட்டி ஆகிற வரைக்கும் கலக்கணும், இல்லைன்னா கட்டி முட்டி ஆகிடும். பாருங்கள், கட்டி ஆகிற வரைக்கும் இப்படி விடாமல் கிளறுங்க. ஏன்னா கட்டி ஆகிடும் மாவு. அந்த மாதிரி நல்லா வர வரைக்கும் விடாமல் கிளறிட்டு இந்த மாதிரி துடுப்பு இல்லாத வந்தவங்க மத்தோட காம்பு இருக்கு பாரு, இந்த காம்பால் போட்டு கூட கலரலாம். இது இல்லைன்னா மத்தோட காம்பை வச்சு கலருங்க. அதுவும் இல்லைன்னா பூரி கட்டை இருக்கு பாருங்க, உருட்டுற கட்டை, அதில் கூட வச்சு கலருங்க. கரண்டி காம்பு போட்டு போடாதீங்க. இது மாதிரி பாருங்க, கூழ் நல்லா இது மாதிரி பபுள்ஸ் வர மாதிரி முட்டையாக எழும்புது, நல்லா கட்டியாகிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ பண்ணி குக்கரை இந்த அடுப்பை சிம்மில் வைங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைங்க, வேகட்டும். அதுக்கப்புறம் கூழ் வெந்துடும். இந்த பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ பண்ணி வச்சேன்.
மாவு நல்லா வெந்துடுச்சு. கூழ் கையில் கொஞ்சோண்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு கையை வச்சு இந்த ஒட்டலை பாருங்கள், கூழில் ஒட்டலை, கையில் ஒட்டலை மாவு, இது ஒட்டலை. இது மாவு வெந்துருச்சுன்னா அர்த்தம், கூழ் நல்லா வெந்துருச்சு. இனிமேல் இறக்கிட்டு மூடி போட்டு வச்சுட்டு காலையில் எடுத்து கரைச்சி எப்படி குடிக்க வேண்டியது தான். கூழ் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், கூழ் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நல்ல மாவெல்லாம் வேக வச்சு கையில் தொட்டு பார்த்தா ஒட்டாமல் நல்ல மாவு வெந்து எடுத்து மூடி கொஞ்சம் நல்லா போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 2 நாள் 3 நாள் இருந்தாலும் கூழ் கெட்டு போகாது. கட்டியாக அள்ளி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். 4 நாள் 3 நாள் கழித்து கூட எடுத்து தேவைப்படும் போது கரைச்சி குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழகாக கட்டியாக மாவு நல்லா வேக வச்சு எடுங்க. முடிஞ்சிடுச்சு, கூழ் ரெடி ஆகிடுச்சு. காலையில் எடுத்து கரைச்சி குடிக்க வேண்டியதுதான். இன்றைக்கி பாருங்கள், நைட்டாக செஞ்சு வச்ச கூழ். இது 2 நாள் கழித்து கூட சாப்பிட்லான்னு கொஞ்சம் அள்ளி எடுத்து பாக்ஸில் வச்சு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எப்போ வேணாலும் எடுத்துடலாம், கெட்டு போகாது. மீதியே இப்போ உப்பு போட்டு தண்ணி ஊற்றி எப்படி கரைக்கணும்னு காமிக்கிறேன். கையால் கரைச்சா நல்லாயிருக்கும். உங்களுக்கு கையில் கரைக்க கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி முதல் கரைக்கிறதுல உப்பை போட்டுட்டு நல்லா இப்படி ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா இந்த கட்டியெல்லாம் உடைச்சி விட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. கை வச்சியும் நல்லா அழகாக கலக்கணும், நல்லது. கை வச்சு கலக்கினா தான் நல்லா கட்டியெல்லாம் உடையும். இங்கே பாருங்கள் தோழிகளே, இந்த மாதிரி கூழ் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் தயிர் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டிருக்கேன், இந்த ஊறுகாய் மிளகாய் வறுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஊறுகாயெலாம் இருக்குது. இதோடு நீங்கள் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அது கூட நான்வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தால் கருவோடு கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் போட்டு மொச்சக்கட்டெல்லாம் போட்டு காரம் வச்சு குழம்பு வச்சுன்னு சாப்பிட்லாம். என்னுடைய சேனலில் கல்யாண வத்த குழம்பு போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். செஞ்சு சாப்பிடுங்க தோழிகளே, சகோதரிகளே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Homemade is healthy. Thank you for watching. Bye bye.